வணக்கம். செட்டிநாடு ரோட்டு பக்கோடா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ரிப்பன் பக்கோடா. சாப்பாட்டு புழுங்கல் அரிசி 2 ஆளாக்கு. இட்லி அரிசி இருந்ததுன்னா இட்லி அரிசியே எடுத்துக்கோங்க. கிராம் கணக்கில் அரிசி 400 கிராம். இதை நல்லா அலசிட்டு 2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு எடுத்துக்கணும். பொட்டுக்கடலை அரை உலக்கு 100 கிராம். செவ்வரிசி 1/4 ஆளாக்கு 50 கிராம் வரும். காரம் சேர்த்து செய்யலாம், காரம் சேர்க்காமையும் செய்யலாம். காரத்துக்கு மிளகாய்த்தூள் இல்லைன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா பொடி பொடியாக நறுக்கிட்டு அரிசியோட்ட சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி செஞ்சோம்னா கலர் மாறாமல் இருக்கும். மிளகாய் பொடி சேர்த்தோம்னா கொஞ்சம் கலர் மாறும். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக நெய், எள்ளு சீரகம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது செவ்வரிசியை மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி பொரிஞ்சு வரையில் எடுத்துடணும். அடுப்பை அமர்த்திட்டு இந்த கடாய் சூட்டிலே இந்த பொட்டுக்கல்லையே வெதிப்பு எடுத்துக்கணும். செவ்வரிசியை மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கணும் நைஸாக. பொட்டுக்கல்லையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கணும். அரிசி நல்லா ஊறிடுச்சு. கிரைண்டரில் சேர்த்து நைஸாக அரைக்கணும். ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா மிக்சியிலே சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக சுத்தையில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைக்கணும். எவ்வளோ கெட்டியாக அரைக்க முடியுமோ அந்தளவு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மாவு நல்லா நைஸாக அரைப்பட்டுடுச்சு, எடுத்துடுறேன். கிரைண்டரை கழுவி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மாவெல்லாம் சேர்த்து பிணையில தண்ணி பத்தலைன்னா இந்த தண்ணியை சேர்த்து பிணைஞ்சுக்கலாம். இந்த அளவு கெட்டியாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதில் செவ்வரிசி பொட்டுக்கடலை மாவு சேர்த்து கலந்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இந்த மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மாவு இன்னும் கெட்டியாகும். கொஞ்சமாக நெய். கிரைண்டர் கழுவி எடுத்து வச்ச தண்ணியிலேருந்து கொஞ்சமாக தெளித்து மாவை பிணைஞ்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப கெட்டியாக இருக்கனால 2 பாதியாக மாவை பிரிச்சுட்டு பாதியில் பெருங்காயம் ஒரு 2 பிஞ்சு அளவு போதும். மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதில் வெறும் உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். இதில் மிளகாய்த்தூளும் பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். இது சீப்பு சீடைக்கு உள்ளாச்சு. இது ரிப்பன் பக்கோடாக்கு உள்ளது. இதில் எது வேணாலும் சேர்த்து பிழியலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுட்டு முதல்ல கொஞ்சமாக பிழிஞ்சு பார்க்கணும். மாவு இறுக்கமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ அப்படியே எண்ணெயிலே பிழிஞ்சு விடணும். ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக விடணும். இந்த சலசலப்பெல்லாம் அடங்கி வரையில் எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்து எண்ணெய் இஞ்சிறதுக்காக வச்சிடணும். இப்போ இந்த சீப்பு சீடை அச்சில் செய்கிறேன். இது பார்க்க அழகாக இருக்கும் வரி வரியாக. இப்போ மிளகாய்த்தூள் கலந்து வச்சுருக்க மாவில் பிழிகிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்து செய்யல கலர் மாறி வரும். மிளகாய்த்தூள் சேர்க்காம செஞ்சோம்னா கலர் வெள்ளையாக வரும். இது ரிப்பன் பக்கோடா அச்சில் செஞ்சது. இது சீப்பு சீடை அச்சில் செஞ்சது. இப்போது செட்டிநாடு ரோட்டு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ரிப்பன் பக்கோடா இது எப்படியே எடுத்து வைக்க முடியாது. சின்ன சின்னதாக உடச்சிட்டு ஒரு டப்பாவில் இறுக்கமாக மூடி வைக்கணும். நன்றி.